ராணுவத்தால தாக்கி இறந்த கௌரவ உறுப்பினர் டென்சாரின் தம்பியாருக்காகவும் மற்றது செம்மணி புதைகுழி இந்த விசாரணைக்காகவும் ஒரு நீதியான சர்வதேச விசாரணை நிறைவேற்றணும். இந்த பிரதேச தீர்மானம் கட்டாயம் நிறைவேற்றணும். இந்த பிரதேச தீர்மானம் அடுத்த கையெழுத்து போராட்டத்துக்கு எங்களுக்கு அது ஒரு பலமிக்க ஒன்றாக அமையும் என்ற வகையில் இந்த தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள்லாம் சேர்ந்து இதில் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். ஆனால் இந்த பிரச்சனையும் முதல் கொண்டு தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி போட்டால யாருமே இருக்கிற வலியாமல் தெற்கு ஃபுல்லா அந்த கத்தால ஓரளவுக்கு செய்திருக்கு. அது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா நாங்கள்லாம் அதை கொண்டு அதை செய்யணும். ஆனா இன்றைக்கு வேற கட்சிகளை செய்ய எங்களோட கட்சிகளுக்கு பூரண ஆதரவு கொடுத்துறத நான் பார்க்கிறேன். அப்ப நாங்கள் அந்த 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 ட்ரக்கை விட்டு மாற இதுதான் இந்த விஷயம் இதுல இருக்கிற எவருக்குமே உடன்பாடு சொல்லிடலாம். ஆனால் நாங்கள் இதில் ஒரு தீர்மானத்தை போடுறதால என்ன மரணத்தில அந்த அது சட்ட ரீதியான அணுகுமுறையை எங்களை கட்சியின் சட்டத்தரணி தான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த அதால சொல்ற மாதிரி அதை தீர்மானத்தை போடுறாண்டால் போட்டு முழுமையான மனிதக்கு இருக்கு இருந்தா கௌரவ உறுப்பினர் சகோதரர் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். உறுப்பினருக்கு ஒரு பாதிப்பு குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதுல நாங்கள் இன்னும் கூட ஒருபடி கூட கரிசனைய இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் அதே தீர்மானம் போடுறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாது. அதனால நாங்கள் ஏற்கனவே வெளிப்படையாக இன்னொரு விடயம் என்னன்னா இந்த விஷயம் நல்ல. ஆனா என்ன ஒரு கவனிப்பு எப்படி என்னன்னா கரெக்டான அனுப்பிக்க வேண்டாம்னு சொன்னாங்க பிரிக்கணும் கிடையாது. தமிழ் கட்டிடமா சொல்லி அதான் உண்மை. பதிவு செய்யணும் அப்படி நடந்தாங்க. நீண்ட காலமாக குறைபாடுகள் கண்ட வெளியானத்திலிருந்து